ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பிரியாணி. தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். 3 தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, புதினா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் பச்சரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் பச்சரிசிக்கு 5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற பச்சரிசிக்கு 5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாதி வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு வதங்கிடுச்சு. இதை வேறு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் உள்ள வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாய். தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா மட்டும் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிட்டு ஒரு 4 நிமிஷம் வரையும் இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 4 நிமிஷம்
நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ 5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்க்ரீடியன்ட்ஸில் காமிக்க மறந்துட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் வேகமாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதி வரட்டும். இப்போ முட்டை ரெடி பண்ணிடலாம். நான் 5 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 ட்ராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. 2 அல்லது 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டையாக அந்த மாதிரி கீறி போடணும். இந்த மாதிரி நான் எல்லா முட்டையுமே கத்தியால் கீறி விட்டு அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிரியாணி வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பை. இப்போ முட்டை வந்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு அளவு ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணால் முட்டை மாதிரியாக உடஞ்சி வந்துடும். ஒரு 4 செகண்ட் இல்லை 5 செகண்ட் ஒரு சைடுக்கு. டோட்டலாகவே ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். பாருங்க, இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ பிரியாணி ஒரு 85% கிட்ட வெந்துருச்சு. இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா முட்டையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா சென்டரில் ஆட் பண்ணிக்கணும்.
எல்லா முட்டையும் ஆட் பண்ணிட்டு அந்த பேனில் உள்ள ஆயில் இருக்கு இல்லையா அதையும் இந்த பிரியாணியிலேயே ஊற்றி விட்ருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்துருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ ஃபுல்லாக குக் ஆகட்டும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.